சற்றேறக்குறைய 107 தொகுதிகளை கைப்பற்றிய தாவேகாவால் இன்னும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆட்சி அமைக்க முடியாததற்கு என்னெல்லாம் காரணம்? இப்ப இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள், அது அதிமுக இருந்தாலும் சரி அல்லது திமுக இருந்தாலும் சரி, ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் இருந்த நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, மேலும் பல கட்சிகள் கிட்டத்தட்ட தமிழக அரசியல்ல புதுசு புதுசா தோன்றினால் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அப்புறமா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடுத்த ஒரு ஏரால ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டிய கட்சி தமிழக வெற்றி கழகம். கிட்டத்தட்ட 107 தொகுதிகளை தன்னந்தனியாக போட்டி போட்டு வெல்வது என்பது கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு சாதனை. ஆனா அது இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவோ அல்லது அதிமுகவோ ஒரு அது கட்சிகளோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு 150 140 தொகுதியில வெற்றி பெற்று ரொம்ப ஈஸியா அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. சென்ற முறை திமுக ஒரு 160 165 தொகுதிகள் கைப்பற்றி ஈஸியா ஆட்சி பண்ணிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி திமுக அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு நம்ம சொன்னா கூட, ஒரு தனி கட்சி தன்னுடைய ரசிகர்களை மட்டும் நம்பி ஒரு தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணாம ரொம்ப அமைதியா இருந்து சில விஷயங்கள் மட்டும் பேசி தன்னுடைய முகத்தை மட்டும் எல்லார்ட்டையும் காட்டி விதவிதமான அரசியல் பண்ணி, அதாவது சிலர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல், சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் பண்ணி கிட்டத்தட்ட 107 தொகுதியில வென்று இந்த அளவுக்கு வந்திருப்பது உண்மையா இந்த காலகட்டத்துல இது ஒரு சாதனை அப்படின்றது யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அவரை விரும்பினாலும் சரி விரும்பினாலும் சரி, இத்தனை மக்கள் 1,70,00,000 மேற்பட்ட மக்கள் அவரை நம்பி முதலமைச்சர் அவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. ஆனா என்னன்னா முழுசா போடாம போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 125 130 தொகுதி வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அந்த 107 தொகுதிகள் அப்படின்றதா இப்ப பிரச்சனை. 90 95 இருந்தா கூட சரி ஆட்சி அமைக்க முடியாது சொல்லிட்டு ஒதுங்கி போயிடலாம். இல்ல 125 130 இருந்தா கூட ஆட்சி அமைச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு விஷயம். ஆனா இந்த 107 ரெண்டும் கட்டா மாதிரி அப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. பல அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பாங்க. இதனால் நானும் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். 118 எம்எல்ஏக்கள் 119 120 எம்எல்ஏக்கள் இருந்தாதான் அவருக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆனா அவரு 118 ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும். அதுக்கு அவரு கிட்டத்தட்ட இந்த பல கட்சியோட ஆதரவு தொடர்ந்து தேடிக்கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா என்னதான் வேற என்னென்ன வாய்ப்பு இருக்கு, இது அமையுமா அமையாதான்ற ஒரு குழப்பம் பல பேருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி தாவேகா நண்பர்கள் ஏன்னா அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க ரொம்ப நான் பொதுவா பேசும்போது அரசியல் கொஞ்சம் தெரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்க மேலும் மேலும் கத்துப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் நான் என்னோட பேசும்போது ஒரு விஷயத்தையும் ரொம்ப முழுசா அழகா டீட்டெயிலா சொல்ல ட்ரை பண்றேன். அதை தாவேகா நண்பர்களுக்காக தான் அந்த ஒரு டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன். அது எல்லாருக்கும் இல்ல, ரொம்ப சிறுவர்கள், ரொம்ப சிறுவர்கள் 18 வயசு மேற்பட்ட ரொம்ப பேர் இன்னைக்கு தாவேகால இருக்கிறதால ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அது என்ன இது நம்ம டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்குன்ற காரணத்தினாலதான் முதல்ல இங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் கூட சொல்ல விரும்புறேன். மொத்தம் 234 தொகுதியில் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல 117 117 ஆஃப் ஏ மார்க்கு. 117க்கு மேல ஒரு வேட்பாளர். இப்ப சப்போஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டுல 200 தொகுதி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப 100 ஆஃப் ஏ. அதுக்கு மேல ஒரு தொகுதி 101 தொகுதி அந்த மாதிரி கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஆட்சி அமைக்க விடுவாங்க. அந்த வகையில 234 தொகுதி கொண்ட இந்த தமிழ்நாட்டுல 117 பிளஸ் 112 தொகுதியோட ஆதரவு, 118 தொகுதி யார் கைப்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆட்சியை கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப 118 வரல, அப்ப என்ன பண்றது? ஒரே கட்சி 118 வரலன்னா என்ன வழி அப்படின்னா, ஏற்கனவே அவங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுடைய இதெல்லாம் வாங்கிப்பாங்க. அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாம் அப்பயே வாங்கிட்டு 118 டோட்டல் வந்தா கூட அந்த கூட்டணி ஆட்சியை அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தனி கட்சியா போராடி போட்டியிட்டு 107 தொகுதியில கைப்பற்றினார். சோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேற எந்த கட்சியும் கூட்டணி வைக்காதான் இப்போ பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவர்னருக்கு வேண்டியது அவங்க கூட்டணி வச்சாங்களா கூட்டணி வைக்கலையா, அவங்க இந்த கட்சியா அந்த கட்சியா எந்த கேள்வியும் கிடையாது. அவருக்கு வேண்டியது 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உள்ள ஒரு அரசு. அது தாவேகாவா இருக்கலாம், இல்லைன்னா அதிமுகவா இருக்கலாம், இல்லைன்னா திமுகவா இருக்கலாம், ஏன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட நான் முதல்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி 118 எம்எல்ஏ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு லிஸ்ட் எடுத்து கொடுத்தாருன்னா கவர்னர் கண்டிப்பா அவரை ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, முதல் எடுத்த உடனே அவங்க யாருக்கு வாய்ப்பு தரணும்னா
அந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றினாங்களோ அவங்களுதான் முதல் வாய்ப்பு தரணும். அந்த வகையில தான் இப்ப திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு கவர்னர். இப்ப இது வந்து கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா, இது சுப்ரீம் கோர்ட் பண்ணணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. இதுல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு. இப்ப 107 பேர் வந்து நம்முடைய திரு விஜய் கிட்ட இருக்கிறாங்க. 5 பேர் காங்கிரஸ் வந்தாங்க, 112 பேர் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா 108ல வந்து ஒண்ணு வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால 107 + 5 112. இன்னும் மேலும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு 7 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தாதான் அவரு ஈஸியா வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 6 இருந்தா கூட நம்முடைய கவர்னர் வந்து என்ன பண்ணுவார், அலோவ் பண்றாரு. ஒரு 7ஆவது இருந்தாதான் சட்டசபையில ரொம்ப நிம்மதியா ஃபர்ஸ்ட் அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தில் வந்து அவரு நிம்மதியா உட்கார முடியும். அந்த 119 பேரும் அதுல ஒரு சபாநாயகரா போனோட மிச்சம் 118 பேரும் கட்டாயமா அவருக்கு ஓட்டு போடணும். ஏன்னா ஓட்டு போடாம விட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்றதுனாலதான் அந்த 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு வந்து கவர்னர் வந்து கேட்கிறாரு. இப்போ என்னென்ன வாய்ப்பு இருக்கு தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் வந்து தாவேக்கா பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து நாங்க எங்களை போற ஆட்கள் வந்து அவர் அந்த செய்யும் போதே வந்து இது தவறு அப்படின்றத நாங்க வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் வந்து அது நீங்க சொன்னா அது வந்து எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு சொல்லி தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப முதல்ல வந்து அவர் வந்து ஆளுநரை பார்க்க போகும்போது இந்த மாதிரி தனிப்பெரும் கட்சியா 107 இது இருக்காங்க எங்கிட்ட, நான் வந்து சட்டமன்றத்துல வந்து நான் வந்து என்னோட மெஜாரிட்டி நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ் இது வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியா பேசுறோம். நம்ம வந்து இது வந்து அரசியல், இது வந்து மத்திய அரசின் கைப்பாவையா இருப்பதா கவர்னர் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத்திய அரசு வந்து என்ன சொல்றதோ அதை தான் வந்து அவர் கேட்பாரு. சட்டத்துல வந்து 2 பக்கமும் இருக்கும். சட்டத்துல பல ஓட்டைகள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு கேஸ்ல ஒரு மாதிரி நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு, ஒரு கேஸ்ல ஒரு மாதிரி நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு. ஆனா நமக்கு வேண்டியது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டா கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இதே மாதிரிதான் ஜனநாயகம் படத்து கூட அவர் என்ன பண்ணாருன்னா, டைரக்டா அதே அந்த சென்சாரையே தொடர்ந்து அணுகி இருந்தாருன்னா கூட என்ன அந்த விஷயம் வந்து முடிஞ்சிருக்கலாம், நியாயமா இருந்தா முடிஞ்சிருக்கலாம். அவர் கோர்ட்டுக்கு போன என்ன ஆயிடுச்சு, ஈகோ பிரச்சனை கிளாஷ் ஆயிடுச்சு, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதே போல இதுல இந்த முறை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க தயங்குறாரு அப்படின்னா உண்மையான ஒரே விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் கோர்ட்டுக்கு போவேனா இவங்க கேட்கிற அந்த 110 எம்எல்ஏ ஆதரவு நம்ம கொடுப்போம், கொடுக்க முடியல அந்த கண்டிஷனுக்கு போவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்காரு. என்ன இப்ப ஆபத்து ஏற்பட்டுருமானா, கண்டிப்பா வந்து ஒரு 2-3 நாள் 10ஆம் தேதி வரைக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. டேட் வந்து 7ஆவது, இன்னும் 3 நாட்கள் எந்த ஆபத்தும் பெருசா ஏற்படாது. 10ஆம் தேதி அவங்க வந்து சட்டமன்றத்தை கூட்டல அப்படின்னு சொன்னா 11ஆம் தேதி அங்க கவர்னர் ஆட்சி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. கவர்னர் ஆட்சி வந்தா கூட அதன் பிறகு கூட அவரு 118 எம்எல்ஏட ஆதரவு அவர் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் போய் மறுபடியும் கவர்னர்கிட்ட கொடுத்து அவர் மறுபடியும் வந்து ஆட்சியை நான் செய்யறேன், எனக்கு 118 எம்எல்ஏ ஆதரவு கிடைச்சிருச்சு, நீங்க எனக்கு வந்து சட்டமன்ற முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு கொடுனா கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்தாலும் அதுக்கு எல்லாமே சட்டத்துல எல்லாத்துக்குமே இடம் இருக்கு. 10ஆம் தேதி ஏன் டெட்லைன்னா, இந்த இப்ப தொடரும் சட்டசபை வந்து 10ஆம் தேதி முடியும். 10ஆம் தேதி முடிஞ்சு 11ஆம் தேதி, அது 10ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அது முடிஞ்சோடனே 11ஆம் தேதி காலையில வந்து அடுத்த சட்டமன்றம் ஆரம்பிக்கணும். சட்டமன்ற அந்த தொகுதியில் நடந்த அந்த சட்டசபை நடக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கவர்னர் ஆட்சி பக்கம் நோக்கியவே அது வந்து போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாருமே திங்க் பண்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்குமா அப்படின்றது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நான் ஏற்கனவே சென்ற வீடியோல போட்டிருந்தேன், காங்கிரஸ் மட்டும் உள்ள வந்தா இதுல எந்தெந்த கட்சி என்னென்ன பிரச்சனை ஒரு வீடியோ போட்டிருந்தா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இதுல விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம் வந்தா என்னென்ன பிரச்சனை அப்படின்றத வந்து நீங்க சின்னதா ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப திமுக அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி. அது வந்து இந்த ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு புயல்ல சிக்கின சுனாமில சிக்கின ஒரு இது மாதிரிதான் ஆனா கூட அந்த கட்சி மட்டும், அதுவும் அதிமுக இவ்வளவு பெரியதோட எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறது நீங்க பாப்பீங்க. அது வந்து ஈஸியா பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய ஒரு கட்சி. அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் சிபிஐ சிபிஎம் வந்து எதிர்த்து கொண்டு வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிப்பது என்பது வந்து இயலாத காரியம். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம் வந்து இவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அதுக்கு கன்ஃபார்மா என்னன்னா நம்முடைய திமுகவோட சப்போர்ட், திமுக ஒப்புதல் இல்லாம கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய டவுட். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம ஆட்சியே பண்ண ஒரு 6 மாசம் 1 வருஷம் வந்தா கூட அவங்க கூட்டணியே மாறாம இருக்கு. நீங்க அங்க இருந்து வந்து டிவி கேக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி 2022 அங்கதான் இருப்போம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம் வந்து அந்த மாதிரி வந்து 2029 வரைக்கும் அடுத்த சட்டசபைக்குன்னு சொல்லிட்டு கை கொத்துட்டு வர முடியாது. ஏன்னா இவங்க மேல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இவங்க பாரதிய ஜனதா கட்சி பெருசா எதிர்ப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. பொதுவா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து
ஒரு கொள்கை கொண்டவர். அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இடத்துல வந்து வரமாட்டாரு. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ரெண்டு கட்சிகளும் வந்து அவங்க தனியா அவங்க வந்து தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, வெற்றி தோல்வி இவ்வளவு ஆட்சியில் இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதை அவங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண நினைப்பாங்க. ஏன்னா ஒரு முறை வந்து நம்முடைய பாராளுமன்றத்தையே வந்து அவங்க சொல்றதை கேட்கலன்னு சொல்லி கலைத்தவர்கள் வந்து சிபிஎம், அந்த மாதிரியான ஒரு கட்சி வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதனால வந்து அவங்களுக்கான தேவைகள் வந்து அந்த கட்சியில் அந்த தாவேக்கால இருக்குமான்னு அவங்க சந்தேகப்படுறதால இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணல. செகண்ட் வந்து திமுகவை பகச்சுக்குன்னு வரணுமா அப்படின்றது செகண்ட். நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி மறுபடியும் ஒரு பிஜேபி எதிர்ப்பாரா, உண்மையா எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து எந்த இடத்துலயுமே பேசல. எல்லாத்துலயும் திமுக 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 பேசித்தான் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர் எல்லாருமே வந்து எதிர்த்து பேசுறாங்க. பண்றது தப்பு பண்றது தப்பு பண்றது தப்பு, எப்பயும் போல அதே மாதிரிதான் பண்றது தப்பு பண்றது தப்பு பண்றது தப்புன்னு பேசுறாங்க. ஆனா இந்த முறையும் தாவேகா எந்த பிரசுலிஸும் கிடையாது, எந்த கண்டனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அமைதியா எப்பயும் போல அமைதியா இருக்குது. அதுக்கு அந்த நம்முடைய தாவேக்காக மற்ற கட்சிகள் மெனக்கெட்டு பேசி கொண்டிருக்கிறது. பேச வேண்டிய கட்சி பேசாம இருப்பதுதான் இதுல பெரிய பிரச்சனை. ஸோ பிஜேபி வந்து எதிர்ப்பது உண்மையாக இருந்தால், முழுமையாக எதிர்த்தால் மட்டும்தான் இந்த விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம்மும் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கும். ஒருவேளை இவங்க கூட ஆதரவு அளிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கவர்னர் ஏதாவது நீங்க ஏடிஎம்கே கூடயோ அல்லது நம்முடைய கவர்னருடைய ஒரு இணக்கமான சூழல் வந்ததுன்னா உங்களை கண்டிப்பா ஆட்சியில் அவங்க உட்கார வச்சிருவாங்க. கண்டிப்பா உட்கார வைப்பாங்க. பிஜேபி நினைச்சா என்ன ஒன்னா பண்ணலாம். பாரதிய ஜனதா கட்சி எல்லா பவருமே இருக்கு. சென்ட்ரல்ல வந்து ஒரு அசுர பலத்தோட திரு மோடி அவர் இருக்கிறாரு. உங்களுடைய கொள்கை எதிரிகிட்ட நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா நீங்கள் ஆட்சி செய்வதற்கு முழு மனதோடு பாரதிய ஜனதா ஒத்துக்கொள்ளும். ஒண்ணு உங்களுக்கு அப்படி போனோம், இந்த பக்கம் வந்தா கொள்கையை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தை போன்ற அந்த மூன்று கட்சியும் என்ன பண்ணா உங்களை முழுமையா நம்பணும், 100% நம்பணும். நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை உண்மையா எதிர்ப்பீங்க, அவங்க கொள்கை கோட்பாடை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த சிபிஐ இந்த விடுதலை சிறுத்தையுடைய இவங்களுடைய கொள்கை கோட்பாடு நீங்க வந்து உண்மையா இருப்பீங்க, நம்பிக்கை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவங்க உங்களோட சேருவாங்க. சேரும்போது அவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதை திமுக ஒத்துக்கொள்ளாம அவங்க சேருவது கஷ்டம். திமுக ஒப்புதலோட தான் அவங்க சேருவதோட வாய்ப்பு இருக்கு. அப்படியே சேர்ந்தாலும் அது மீண்டும் திமுகவுக்கு ஒரு இடராயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதால தான் அவங்க ஒரு விஷயம் யோசிச்சு பண்றாங்க. ஸோ நீங்க இந்த பக்கமே இருக்கணும், மதசார்பற்ற பக்கம் இருக்கணும்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியை இப்போது இருந்தாது கடுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்பதான் உங்களால ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் சார்ந்து கவர்னர் சொல்வதை கேட்டு அந்த மாதிரி அந்த சப்போர்ட்ல போனீங்கன்னா நீங்க ஆட்சி அமைக்கலாம். உங்களுக்கு ரெண்டுல ஒரு வழிதான் இருக்கு. எந்த வழியை சூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தான் முடிவு செய்யும்.